உங்களுக்கு ஒருத்தங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னா, அத போய் சொல்றதுல தப்பு கிடையாது. எனக்கு உங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது. பட் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற பிரச்சனை. அதாவது ரிலேஷன்ஷிப் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஷிப். அதுதான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அது உடனே நம்ம பார்ட்னருக்கும் பிடிக்கணுன்ற அவசியம் இல்ல. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர பத்தி நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. மெயின் திங் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த லவ் பண்ற பசங்களுக்கோ, பொண்ணுங்களுக்கோ அவங்க லவ்வ போய் சொல்றதுக்கே தைரியம் இருக்காது. அதனால ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் கேட்பாங்க. அதனால நெறைய விஷயம் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு குழப்பமான சிச்சுவேஷன்ல கொண்டு போய் நிறுத்திரும். ஸோ அதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சைக்காலஜிஸ்டான வெனிலா மேம் தான் இருக்காங்க. அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். மேம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லவ் பண்றாங்க. அது போய் சொல்றதுக்கு வந்துட்டு பயந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட, "நீ எப்படியாவது போய் இந்த லெட்டர குடுத்துரு. இல்ல நான் லவ் பண்றேன் நீ போய் சொல்லு." அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கடைசியில பார்த்தா அந்த பொண்ணோ, பையனோ தைரியமா வந்து சொல்லியிருக்கேன். "நான் உன்னையே லவ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உல்டாவா வந்து மாறிடுது. இது நெறைய சீன்ல வந்து நம்ம கேள்விப்படுறோம். நெறைய படங்கள்ல கூட இது ஒரு சீனா கூட வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சீன்ஸ வந்து நம்ம எப்படி மேம் தடுக்கலாம்? ஒருத்தர அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றத விட, நான் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னரா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றது, அந்த காலத்துல இருந்தும் சரி, இந்த காலத்து வரைக்குமே ஒரு ஹெசிடேஷன் கொண்டு வருது தான். ஆனா இப்போ நீங்க சொல்ற இந்த ஐ திங்க் இந்த கரண்ட் ஜெனரேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெட்டர் குடுக்குற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நெறைய அவுட்டேட்டடா தான் இருக்கு. பட் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா சொல்றதோ, இல்ல வேற யாரையாவது வந்து ட்ரிகர் பண்ணி சொல்றதுன்றத விட, ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்க லவ் இருக்கா இல்லையான்னு தெரியாமயே லவ்வ ட்ரிகர் பண்ணி விட்டுறவங்களும் இருக்கிறாங்க. எஸ். ஸோ யாராவது உங்கள பார்க்கும்போதே அவங்க ஒண்ணு பார்க்குறாங்க. பாக்குறாங்க. மேபி அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மேபி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அவங்க மூலியமா கொண்டு போய் சொல்றதுன்றது வந்து ஐ திங்க் ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான அப்ரோச்சா இருக்காது. ஓகே. உங்களுக்கு ஒருத்தங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னா, அத போய் சொல்றதுல தப்பு கிடையாது. எனக்கு உங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது. பட் அவங்க அத அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னும்போது, அத வந்து நீங்க வந்து ஜென்யூனா அக்செப்ட் பண்ணிட்டு விலகிடணும். ஓகே. அத விலகாம, இல்ல அத திருப்பியும் திருப்பியும் போய் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு, அவங்கள திருப்பியும் திருப்பி போய் ஃபாலோ பண்றது. சில பெண்கள் வந்து இந்த மாரி ஃபாலோ பண்ணும்போதோ, திருப்பி திருப்பி பண்ணும்போதோ, அது ரொம்ப வந்து இதுவாவும் நெனச்சுட்டு அதுக்கு ஃபாலோ ஆகுறவங்க இருக்காங்க. இருக்காங்க. ஓகே. பட் ஆனா வந்து அது என்ன ஆயிடும் அப்படின்னா, தேவையில்லாத ஒரு இம்ப்ரஷன் கிரியேட் ஆயிடும். இந்த பெர்சன் வந்து நெறைய பண்ணுவாங்க, விடமாட்டாங்க, அப்படியே பின்னாடியே வருவாங்க. ஸோ அந்த ஆப்போசிட் பெர்சன் என்ன ஆயிடுதுன்னா, அவங்கள மீறி அவங்க ஒரிஜினாலிட்டிய தாண்டி ரொம்ப பிரஷர் பண்ணி கொண்டு போய் அத சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடும். ஸோ இது அவங்கள அவங்க செல்ஃப்ல வந்து விலக்கி காட்டும். ஓகே. இது வந்து என்னன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் அதிகப்படுத்தும். ஓகே. மேம், இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு லவ் பண்றாங்க, இல்ல ஒரு பொண்ண புடிச்சிருக்கு, ஒரு பையன புடிச்சிருக்கு அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க அத டிஸ்கஸ் பண்றது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா தான் இருக்கும். இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்களுக்கு என்னைய வந்துட்டு புடிச்சிருக்கா, புடிக்கலையான்றது எல்லாமே வந்துட்டு அவங்க கிட்ட தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க லவ் பத்தி, இவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்டிங்கிறத பத்தி ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, அவங்க அத எப்டி எடுத்துக்கணும்? அவங்க எப்டி இப்ப அப்ரோச் பண்றாங்க மேம்? ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா, இம்மீடியட்டா வந்துட்டு "அப்படியா? அப்படியா? சரி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த பெர்சன பார்க்குறாங்க, அப்சர்வ் பண்றாங்க. ஆமா, ஆமான்னு சொல்றாங்க. ஸோ சில டைம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, கொஞ்சம் பில்டப்பாவே பண்ணிடுறாங்க. ஓகே. அந்த பில்டப்ப பண்ணாம இருந்தா கொஞ்சம் பெட்டர். ஏன் அப்படின்னா, ஒரு ஃபால்ஸ் அ பிலீஃப், ஒரு ஃபால்ஸ் ஹோப் வந்து ஃப்ரெண்டுக்கு நீங்களே குடுக்குற மாதிரி ஆயிடும். ஓகே. ஸோ அந்த பெர்சன் யாரு லவ் பண்றாங்களோ, இல்ல யார் வந்து ஒருத்தவங்களோட அட்ராக்ட் ஆயி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அத டிஸ்கஸ் பண்ணும்போது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா சொல்ற விஷயங்கள் கூட மேபி அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் குடுத்து, ஓகே. அது தேவையில்லாம ஒரு பிரேக்கப்ல கொண்டு போய் நிறுத்திருச்சு, இல்ல அந்த லவ் ஃபெயிலியர்ல கொண்டு நிறுத்திருச்சு அப்படின்னா, தென் அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் தான் வந்துட்டு அந்த பெயின அனுபவிக்கணும். ஓகே. இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் காஷியஸா இருந்தா பெட்டரா இருக்கும். ஓகே. மேம், இது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயி வந்துட்டு நம்ம நெறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இதுலயே வந்துட்டு பார்த்துருக்கேன். இப்ப லவ் பண்ணுவாங்க. இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. 2 பேருக்குமே வந்துட்டு விருப்பம் இருக்கும். லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்ப அந்த லவ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. இல்ல ஏதாவது வந்துட்டு ஒரு சண்டை வருது அப்படிங்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. இல்ல
ஆப்போசிட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ ஒரு பையன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு பொண்ணு போய் சொல்ற மாதிரி, இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட் இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல பையன் வந்துட்டு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிட்ட போய் இந்த மாதிரி அவ பண்ணிட்டா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது வந்துட்டு நிறைய இடத்துல நடக்குது. ஆமா. பட் இதுவே வந்துட்டு ஒரு பிரச்சனையா கடைசியில மாறிடுது. கண்டிப்பா. ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள மெயினான விஷயம் என்ன அப்டின்னா, ஒருத்தர் விட்டு குடுக்காம இருக்கணும் அப்டின்றது. ஒருத்தரோட வந்து ரெஸ்பெக்ட் குடுக்கணும் அப்டின்றது. ஃப்ரெண்ட்ஸ்ன்னும்போது நம்மள பத்தி அதிகமா தெரிஞ்சவங்க. ரொம்ப நாள் நம்மளோட ட்ராவல் பண்றவங்க அப்டின்றபோது, நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற பிரச்சனை. அதாவது ரிலேஷன்ஷிப் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஷிப். எஸ். ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு வர பிரச்சனைய நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லும்போது, அந்த ஃப்ரெண்டு வந்து என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க அப்டின்னா, அந்த ஃப்ரெண்டுக்கு என் மேல ஒரு ஒப்பீனியன் இருக்கும். என் மேல ஒரு மதிப்பு இருக்கும். என் மேல ஒரு அன்பு, கேர் இதெல்லாம் இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு அக்யூசேஷன் வருது. உங்க ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட ஏன் இந்த மாதிரி நடந்துக்க இப்படிலாம் சொல்லும்போது, அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு பேசுறதா, இல்ல அந்த பெர்சனுக்கு பேசுறதா, நம்ம ஃப்ரெண்ட் அந்த மாதிரி கிடையாது. ஏன் இந்த மாதிரி நடந்துக்கணும்? எதனால இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும்னு என்னன்னா, அந்த ஃப்ரெண்ட் வந்து ஒரு நல்ல விதமா வந்து சொல்லும்போது, "உனக்கு தெரியாது. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து ஸ்பாயில் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரிலேஷன்ஷிப் இஷ்யூ அப்படின்னும்போது ஃப்ரெண்ட்ஸோடைய சப்போர்ட் எடுத்துக்கிறதுல தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கம்ப்ளீட்டா போயிட்டு கம்ப்ளைண்ட் பாக்ஸா, அதாவது கம்ப்ளைண்ட்ட போய் சொல்ற ஒரு மெட்டீரியலா ஃப்ரெண்ட்ஸ யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே. அது வந்து தேவையில்லாம என்ன ஆகும்னா, லேட்டர் இதுல எப்ப பார்த்தாலும் என் ஃப்ரெண்டு கிட்ட நீ வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு, அதுவே ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்குக்கு வந்து பெரிய ஒரு மைனஸா போய் நின்னுடும். ஓகே. மேம் இன்னொரு சைட் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப என் பார்ட்னருக்கு இது ஒரு விஷயம் புடிச்சிருக்கு. இல்ல இந்த பர்ட்டிகுலர் பெர்சன் வந்துட்டு ஏதோ ஒரு ரீசன்னால புடிச்சிருக்கு. அது இனி ஆக்டர், பிளேயர் இல்ல ஒரு பெர்சன், ஒரு ஸ்டாஃப் யாரா வேணா இருக்கலாம். புடிச்சிருக்கு அப்டிங்கிறதுனாலயே, என் பார்ட்னருக்கு புடிச்சிருக்கனால நானும் அவங்கள அதே மாதிரி தான் வந்துட்டு பார்க்கணும். எனக்கும் புடிச்சிருக்கு அப்டின்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது, எனக்கு புடிச்சிருக்கும்போது இவங்களுக்கு நம்மள தாண்டி இவங்கள புடிச்சிருக்கு அப்டின்னு சொல்லி நெறைய இஷ்யூஸ் வந்துட்டு நம்ம இப்ப கேள்விப்படுறோம். ஸோ இத எப்படி வந்துட்டு அவங்க அவாய்ட் பண்ணலாம் மேம்? அதுதான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அது உடனே நம்ம பார்ட்னருக்கும் பிடிக்கணுன்ற அவசியம் இல்ல. அது வந்து ஒரு லைக் மைண்டட் பீப்பிள்னா ஓகே. எனக்கும் பிடிச்சிருக்கும். அந்த லைக்டா என்ன 2 பேருக்கு ஒரே லைக்ஸ் இருக்கு அப்படின்னா, அது ஓகே. எனக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கணும், இல்ல என்ன விட அவங்களுக்கே அவங்கள பிடிச்சிருக்குன்ற அந்த ஒரு கான்செப்ட்குள்ள போறதே வந்துட்டு, இட்ஸ் லைக் கெட்டிங் இன்டூ தியர் பெர்சனல் ஸ்பேஸ் மாதிரி தான். அவங்களுக்கு எல்லா இண்டிவிஜுவலுக்குமே ஒரு தனி லைக்ஸ் இருக்கும், தனி ஸ்பேஸ் இருக்கும், தனி ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இருக்கும். ஃபேமிலில அவங்க சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டு வரும்போது, அவங்களுக்குன்ற தனி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருக்கும். ஒரு நியூ பெர்சன் உள்ள வந்து அந்த கம்ப்ளீட்டா வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்காது. ஸோ எப்படி இருக்கணும்னா, நான் வந்து ஒருத்தரை விரும்புறேன், அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிறேன் அப்படின்னா, அவங்களுடைய சர்க்கிள்ல முதல்ல நான் ரெஸ்பெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அவங்களுடைய லைக்ஸையும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். தட் டசன்ட் மீன் தட் அவருக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கணும்னு கிடையாது. அவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிச்சிருக்கு. அத நான் வந்து அக்ரி பண்ணிக்கணும். அதே மாதிரி எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கும்ன்றத எக்ஸ்பிரஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள போகும்போது அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் இருக்காது. இன்னொன்னு ரொம்ப பிரஷர் பண்ற மாதிரி என்னுடைய ஆசைகளை ஒருத்தவங்ககிட்ட நம்ம யாராவது அவங்க ஆசையை நமக்குள்ள திணிக்கிச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்மளால வந்து எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லை, எனக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்றது வந்து ஒரு மாதிரி சாக்ரிஃபிஷியல் தாட் ப்ராசஸா கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போயிட்டு என்ன ஆயிடுதுன்னா, ஒரு காலகட்டத்துல அதுவே வந்து பேக் ஃபயர் ஆகுது. உனக்காக நான் இதெல்லாம் மாத்திக்கிட்டேன், உனக்காக நான் இதெல்லாம் செஞ்சேன், ஆனா நீ வந்து என்ன ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிற, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிற. இது ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய அந்த பிரேக்கப்க்கு ஒரு பெரிய ரூட் காஸா வந்து மாறிடுது. ஓகே மேம். இன்னொரு இது சைடுல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கண்டிப்பா விட்டு கொடுத்து வந்து போகணும். இப்போ உனக்கு இது பிடிக்கலையா, ஓகே நான் அதை வந்துட்டு பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க அதை விட்டு கொடுக்குறாங்க. இல்ல ஓகே இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த ஹனிமூன் ஃபேஸ்ல வந்துட்டு ஓகே நான் இது உனக்காக இது பண்றேன், இல்லை உனக்காக நான் இது வந்துட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. இப்போ விட்டு கொடுக்கறதுன்றது ஒரு பார்ட் அப்படின்னாலும் எவ்வளோ ஸ்டேஜ் வரையும் அவங்க விட்டு கொடுத்துட்டே இருக்கலாம்? விட்டு கொடுக்கறத வந்து அந்த பார்ட்னர் வேல்யூ பண்ணாங்கன்னா விட்டு கொடுங்க, விட்டு கொடுக்கலாம். ஓகே. இன்கேஸ் அவங்க நீங்க விட்டு கொடுக்கறத கூட அவங்களுக்கு புரியல, அவங்க அதை வேல்யூ பண்ணல, எனக்காக தானே இதை வந்து விட்டா அப்படின்னு வேல்யூ பண்ணல, எனக்காக தானே இவர் வந்து இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு வேல்யூ பண்ண தெரியல அப்படின்னா, தென் அந்த சாக்ரிஃபைஸே வந்து இன்வேலிட் ஆயிடுது.
ஓகே. அது வந்து அப்போ வந்து நீங்க எதுக்காக பண்றீங்கன்றதே புரியாம போயிடும்போது, அந்த பெர்சனே வந்து வேல்யூ பண்ணாம போயிடுற மாதிரி ஆயிடும். ஸோ உங்கள வந்து வேல்யூ பண்ணாம இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. மேம் இப்ப ரீசெண்டா விடாமுயற்சி படத்துல கூட வந்து ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்துட்டு பிரிய போவாங்க. ஒய்ஃப்க்கு வந்துட்டு ஒரு அஃபேர் இருக்கும் அப்படிங்கிறதுனால. பட் இது ஒரு கேங் வந்துட்டு கடத்தி வச்சு ஒய்ஃப் கிட்ட உன் ஹஸ்பண்டுக்கும் அஃபேர் இருக்கு. அதுவும் உன் ஃப்ரெண்டோடயே வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்ப அஃபேர் அப்படிங்கிறதே வந்துட்டு இப்போ பெருசா வெளிய யார்கிட்டயும் வந்துட்டு சொல்ல வேண்டாம். இத அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, ஒரு படத்திலேயே அதாவது ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் படத்திலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள பேசுறது வந்துட்டு எந்த அளவுக்கு நல்ல விஷயம்? இது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மூவிஸ் வந்து இப்போ கரண்ட்டா நடக்கிற விஷயங்கள், சொசைட்டில என்னலாம் நடக்குதோ, அத வச்சு ஏதாவது ஒரு மெசேஜ் கொண்டு வரணும்னு ட்ரை பண்றாங்க. பட் என்ன ஆகுது அப்டின்னா, சம்டைம்ஸ் வந்து பீப்பிள் இதில இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ! இப்படிதான் இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ இது என்ன ஆகும்னா, நார்மலான இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல ஒரு டவுட் ஃபேக்டரை கிரியேட் பண்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன இந்த மாதிரிலாம் நடக்குதா? அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஒய்ஃபோ இல்ல நம்ம ஹஸ்பண்டோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர பத்தி நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. மெயின் திங் என்ன அப்படின்னா, அந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கேன் அப்படின்ற பேர்ல எல்லாத்தையும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது கிடையாது. ஓகே. நான் சொல்றதெல்லாம் எல்லாம் நான் காலையிலேருந்து என்ன பண்றேன் அப்படின்றத கம்ப்ளீட்டா என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா தான் அது ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லான ஒரு லைஃப் அப்படின்றது கிடையாது. கிடையாது. ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, அவர் வந்து அவங்களோட பேசலனாலும், இல்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் பார்த்துட்டு இருக்காங்க, இல்ல அவர் ரொம்ப பிஸியா இருக்காங்க. என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையிலுமே ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்குள்ள போகாம, அவங்கள கண்ட்ரோல் பண்ணி, அவங்களுடைய எமோஷன்ஸ முடிஞ்ச அளவுக்கு பார்ட்னரோடயே டிஸ்கஸ் பண்ணி, ப்ராப்ளம்ஸ சார்ட் அவுட் பண்ணி, நீங்க வந்து ப்ரொடக்டிவா எடுத்துட்டு போயிட்டீங்க அப்டின்னா, இந்த மாதிரி ஒரு அஃபேர்க்குள்ள நீங்க போறது ரொம்ப கம்மியாயிடும். கம்மியாயிடும். ஸோ இது வந்து ஒரு ஆக்சுவலா நெறைய நடந்துட்டு இருக்கிறது தான். பட் இதுக்கு பின்னாடி நெறைய எமோஷனல் ட்ராமாஸ அண்டர்கோ பண்றது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலு அண்ட் ரொம்ப வந்து ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸ் குடுக்குறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, ஒரு ஆறுதலா யாராவது பேச மாட்டாங்களான்ற அந்த எமோஷனல் சப்போர்ட்ட தேடி இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் ட்ராப்ல ஃபால் ஆயிடுறாங்க. ஸோ கப்பிள்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அந்த எமோஷனல் சப்போர்ட் ஈச் அதருக்கு குடுத்துக்கிட்டாங்கன்னா, மேபி இத நம்ம ரெட்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. தேங்க் யூ சோ மச் மேம். ஏன்னா வந்து நெறைய விஷயம் வந்துட்டு சொன்னீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எப்படி நம்ம பில்ட் பண்ணணும். அதுல ஃப்ரெண்ட்ஸ வந்துட்டு எந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நெறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணீங்க. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.